அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிதிஷ் முரளிமோகன். கர்நாடகா மாநிலத்தில் காவேரி வனவிலங்கு சரணாலயம் பகுதியில் நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் 3 பேர் கர்நாடகா காவல்துறையினரால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்காக நம்ம தமிழக முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதை தாண்டி எந்த ஒரு கட்சியினரும் இதுக்கு ஒரு போராட்டமோ இல்லை இதுக்காக குரலோ கொடுத்தாங்களா, இல்லை சமூக ஆர்வலர்களோ இல்லை பப்ளிக்கோ யாரோ ஒருத்தர் குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே இப்போ வரைக்கும் ஒரு மூச்சே விடலைங்க. சைலண்டா இருக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர், தமிழ் பேசக்கூடிய நம்ம மொழி நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு 3 பேர் அங்க சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அனாதை மாதிரி. நம்ம வீட்டில் இந்த மாதிரி நடந்ததுதான் நம்ம அமைதியா இருந்திருப்போமா? நம்மள ஒருத்தர் செத்துருக்காங்க அங்க. அவனுக்காக குரல் கொடுக்கலனா அப்ப நம்மளாம் என்ன தமிழர்கள்? நான் குரல் கொடுக்க தயாரா இருக்கேன். ரோட்ல இறங்கி நான் குரல் கொடுக்க தயாரா இருக்கேன். ஏன் கூட யாரெல்லாம் களத்தில் நிக்க போறீங்க? அப்படி உங்களுக்கு நிக்க தயார், நீங்களும் நிக்கிறீங்க என் கூட சேர்ந்து அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்காக நம்ம மாபெரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவோம். தமிழர் மேல கை வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு இந்த உலகத்துக்கே காட்டுவோம்.